வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரு நண்பர்கள் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ், ஜெயம் பட்டன் நன்றி. நேற்று அண்ணாமலை அந்த திமுக ஏடிஎம்கேல இருந்தாலும் எம்எல்ஏக்கெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, இதோடு நிற்க போகிறது இல்லைங்கிறாங்க. அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 190 தொகுதி போயாச்சு, இன்னும் தொகுதி இருக்குது, இன்னும் 2-3 வாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு வீக்கில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இந்த டிஆர் பாலு பேசினார் இல்லையா, வன்மமாக பேசினார் இல்லையா எல்மூர், அது சம்பந்தம் மூக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏற்கனவே கிராமத்தை நோக்கி கிராமத்தை கேட்டால் தெரியுது. தாமரை, மோடி, அண்ணாமலைனால தான் பிஜேபி வந்து இல்லைன்னா இதை பார்த்துட்டு ஜெயக்குமார் திமுகவும் எல்லாம் இடைவெளி ரெண்டும் பதறாங்க. அன்னைக்கு கரும்பு விட்டாங்க, சரியாக காய் நேர்த்தி போட்டிருக்காங்க. இதைத்தான் ரொம்ப குறிப்பிட்டிருக்கோம். அதாவது ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு திரிபுராவில் வந்துட்டாங்க. அடுத்தாப்புல பார்த்தா வெஸ்ட் பெங்கால் வந்துடுறாங்க. மம்தா எல்லா ரீஜன் பார்ட்டியும் முடிஞ்சிடும். இங்கே அவங்க களம் தெரியாமல் இருந்தது இதனால் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக ஹிந்தி தமிழ் தெரியாது. அங்கேருந்து இங்கே மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிந்தி தெரியாது. இவனுனால வந்தவன இப்போ எல்லாம் படிக்கிறாங்க, வேறு விஷயம் வச்சுங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் காசு கொடுத்து ஹிந்தி படிக்கலாமா, இங்கே ஏழைகள் படிக்கக்கூடாது. அதுக்கு தான் அண்ணாமலை இப்போ 5 மொழி சொல்லுவான், என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். எல்லா இடத்துலையும் மும்மொழி கொள்கை இருக்குது. அவன் ஹிந்தி படிக்கிறான், ஃப்ரெஞ்சு படிக்கிறான், எதையோ படிக்கிறான், 5 மொழி. அவனை இங்கே குண்டு சீட்டில் வச்சு குதிரை ஓட்ட முடியாது. நீ குடிக்கிறதெல்லாம் இனி மாற்றிடும். வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் காலி பண்ணி கள்ளச்சாராயன்னா அதெல்லாம் விட்டுட்டு நீ கல்லுக்கடை அப்படின்றது எல்லாம் வித்தியாசமாக கொண்டுறாங்க. வளர்ச்சிக்கான இது கொண்டுருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் குடிக்காமல் இது பண்ண முடியாது. அது வேறு வகையில் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் பண்ணுறது தான் அது அப்படிங்கிற சொல்கிறேன். அப்புறம் வளர்ச்சிக்கானது இனிமேல் வரப்போகிறது. இந்த ஊழல் பண்ணிகிட்டு இருந்தால் குடும்பம் முன்னேற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா தெரிஞ்சு போச்சு. இப்போது ஏடிஎம்கேலேருந்து நாள் வர போகிறாங்க. திமுகலேயே இப்போது அவங்களே மாற போகிறாங்க. அதுதான் தொண்டர்களாக இருப்பீங்க அப்படின்னு ஓட்டு போடுன்னு சொல்கிறார் இல்லையா. திமுகவில் எம்எல்ஏ எம்பிகளோ யாராக இருந்தாலும் ஏடிஎம்கேலேருந்து எல்லாம் களம் மாறப்போகுது. வரும் நாட்களில் மோடி வரத்துக்கோ வந்துட்டு போனப்போ பயங்கர அதிரடியெல்லாம் இருக்குன்றாங்க. பிஜேபி ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்தாச்சுன்னா அது சொல்கிறார்ல, எங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டிங்கன்னா இந்த ஊழலாம் பார்த்துட்டு எங்களை அப்புறம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது, யாரும் கிடையாது, எதிரிகளே இருக்க மாட்டோம். ஏடிஎம்கே அழைச்சிட்டு வருது, திமுக அடுத்து அழிய போகுது. அதுதான் பதறிட்டு இன்றைக்கி பாருங்கள், பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டை போட்டு எல்லாம் ஏந்தி நிற்கிறான். இது ஃபண்டு தரல கிண்டு தரல. ஏன்னா கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அடிச்சிட்டு போகலாமான்னு ஃபண்டு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ல. இவங்க எல்லாம் மத்திய அரசே இருந்தால் நாங்களே பண்ணிட்டு போகிறோம், எதுக்கு நீங்கள் கேட்குறாரு அண்ணாமலை சொல்லிட்டு வந்து வாக்குறுதின்னு நிறைவேற்றல. இல்லை பொய் பெத்தலாட்டம் ஜாஸ்தி. கோயில் 5 லட்சம் 5.5 லட்சம் ஏக்கர் இருந்தது, 4.5 லட்சமாக என்ன சரியாக இருக்குன்னு தெரில. அதில் லட்சம் ஏக்கர் என்ன பண்ணாங்க? அது கட்டடமாக இருக்கா, ஃப்ளாட்டை போட்டானுங்களா? 2 திராவிடம் பண்ணுறது இத்தனை 50 வருஷமாக சில திருட்டு. கோயிலாக்கி வந்தால் நல்ல வேலை கோர்ட்டு பிளாக் பண்ணி வச்சாங்க. என்ன பெரிய அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏமாத்துறது அதெல்லாம். சரி, இப்போ இந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது வந்துட்டுருக்காங்க. இப்போது இடிஜி டைம்ஸ் நியூஸ் கருத்து ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் பார்லிமெண்ட்லேயே வரப்போகிறோன்னு. சரி, அது உளவுத்துறை, சென்ட்ரல் உளவுத்துறை கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ டைம்ஸ் நவ் இடிஜி கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி சீட்ஸ் டு யூ திங்க் இந்தியா வில் கெட் இன் 24 எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதில் 45% 300+ அப்படிங்கிறாங்க. ஒரு 14% 400+ங்கிறாங்க. லெஸ் தென் 300க்கு 32% சொல்கிறாங்க. 32% லெஸ் தென் 300ன்றாங்க. எப்படி பார்த்தாலும் மெஜாரிட்டி தான். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நரேந்திர மோடிக்கு 64% இருக்குது ஓட்டு. ராகுல் காந்திக்கு வெறும் 17% தான். ராகுல் காந்தியோட வேறு யாருனா கூட 2% கூட ஒரு 19% பண்ணாமல் கேட்கும்போது இங்கே எங்களுக்கு களம் மாறியாச்சு. நீங்கள் பார்ப்பீங்க சீட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பீங்க. அதாவது 25% சொன்னார் இல்லையா நம்மளை, 25%க்குள்ளே வருது. அப்போ 4 முழு போட்டி. போடாத ஓட்டு எப்பவுமே 35% இருக்கான். அப்போ ஏடிஎம்கேலேருந்து இப்போ இந்துத்துவ போகிற ஆட்களே வரப்போகிறோம். அப்படிங்கும்போது 15 to 20 சீட்ஸ் அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் பாருங்கன்றாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரனும் இன்னொரு தென்னரசும்
சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்களை வந்து இந்த மாதிரி கீழமை நீதிமன்றத்தில் எப்படியோ வந்துட்டாங்க வெளியில். அதை இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கார் சுமோட்டோ கேஸை. அதை நீங்கள் இவர் விசாரிக்காமல் வேறு பண்ணுங்க, ஹைகோர்ட்டில் சீஃப்ட்ட வாங்கினாரா தலைமை நீதிபதிட்டன்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. உடனே அவங்க சிரிச்சுட்டு டைரக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, இங்கே ஹைகோர்ட்டில் சும்மா ஏதாவது இழுக்க முடியுமா பார்க்காது, அது ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். அப்புறம் ஹைகோர்ட்டு நீதிபதி அவர்கள் வந்து அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. நீங்களே பாருங்கள் அது நீதிபதி வெங்கடேஷ் அவர்கிட்ட. அவர் வழக்கமாக சொன்ன டேட்டு படி இவங்களுக்கு எப்படி அதே பொன்முடி நிலமை தான் வரப்போகுது கூடிய சீக்கிரம். என்ன இது போக இன்னொரு 4 வீடியோ வந்துன்னா 2G கேஸில் டிஆர் பாலு அடுத்து அரசியலே அஸ்தமனம் தான். ஏற்கனவே வயசாகி போச்சு, சாதாரண நிலையிலேருந்து இவ்வளோ அடித்தாச்சு. வன்மம் வேறு, இந்த வன்மத்தை பூரா கொண்டு போயிடுவாங்க தமிழ்நாடு முழுக்க. எஸ்சி எஸ்டி ஓட்டு பூரா களம் மாறிடும். இந்துத்வா, ராமர் எல்லாம் கன்சிடர்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி 25 தொகுதிங்கிற சொல்லவே முடியாது. அவர் விளையாட்டுக்கு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவரே போலீஸு உலகத்தெல்லாம் பார்த்துருப்பார். களம் மாறி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுகலேருந்து ஆள் வர்றதெல்லாம் வரட்டும், பிஜேபி வரட்டும். இப்போ இவர் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்ட்ட கேட்டார், முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா? பிரசாந்த் கிஷோர் கேட்டால அவர் வந்து அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் 20 சீட்டு தேர்மான்னு பாருங்கள், ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூட்டணிகளுக்கு தான் ஜெயிக்க முடியாத தொகுதி தள்ளி விடலான்னு பார்க்குறாங்க. இந்த பழனிசாமி எப்படி பிஜேபி தள்ளி விட்டார் அந்த மாதிரி. இன்னும் அதே மாதிரி தள்ளி விட்டுட்டு ஏதாவது சேஃபர் சைடில் ஜெயிக்க முடியுமான்றது பார்க்குறாங்க. எனக்கு முத்தி போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. எல்லாம் வெறுப்பில் இருக்கா மக்கள். அடிக்காத உரை தான். இல்லை கள்ளச்சாரம் காய்ச்சினா ஜெயிலுக்கு போகிறவங்களும் மந்திரியாக இருக்கான்னு நம்மளை சொல்கிறது தான். ஒன்றுனா ஒரு அப் டு ஸ்டாலின் முடி வருங்கிறாங்க. அது இருக்குது மெட்ரோ கேஸ்லேருந்து எல்லாம். கெஜ்ரிவால் இப்போ சம்மன் போயாச்சு, போகிற அப்படி கோர்ட்டு டேரக்ஷன் கொடுத்தாச்சு. இனி அது என்னன்றதுக்கு அடுத்தப்பறம் இதான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் அந்த ஃபுல் வீடியோ போட்டாருன்னா டிஆர் பாலு கதை அவரே சொல்லிட்டார். டிஆர் பாலு அடுத்து பார்த்துக்கலான்ட்டார். ஏன்னா இப்போ வந்து நேற்று வந்து பதில் சொல்லணும்னு கேட்டார்ல, அதுக்கு தான் பக்குவம் வேணும், வயசை பற்றி இல்லைன்ட்டார் அண்ணாமலை. ஸோ டைம்ஸ் நோவு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்தால் வளர்ச்சி தான். அது எல்லா ரீஜன் பற்றி காணாமல் போயிடும், அவ்வளோதான். அப்புறம் ஒன் நேஷன் அதுதான் சட்டசபைக்கு வச்சா அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும், பொறுத்தும் பார்ப்போம். இன்றைக்கி கூட்டணிக்கு அதே மாதிரி 11th ஜேபி நட்டா அவர்கள் வரும்போது கூட்டணி சொல்கிறோம். அதை பற்றி என்ன இருக்குது, கூட்டணி தானாமே அப்படின்னே சொல்லிட்டாரு நம்ம. அதை பற்றி எங்களை நாங்கள் எங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்ட்டாரு. 10 லட்சம் பேர் பல்லடத்தில் உட்காருவாங்க. அது வந்து பிரம்மாண்ட மாநாடு மோடி வரும்போது. அதுதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் புறப்பகந்தாவே பிரச்சாரமே பல்லடத்தில் இருந்து ஆரம்பிக்க போகுது. எப்படி புது வருஷம் பிறந்தப்போ முதல் வந்தாரோ மோடி அவர்கள் திருச்சி ஏர்போர்ட் திறக்க, 2 இப்போ ராமர் கோயிலுக்காக வந்தார் ஸ்ரீரங்கம்லாம் தனுஷ்கோடி உட்பட. இப்போ இங்கேருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிற மாதிரி லோக்சபா. ஸோ இது மாதிரி பல சூழல்கள் பல இது இருக்குது. இனி திராவிடங்கள் மங்கும் காலம்தான். தேசிய நீரோட்டத்தில் தமிழகம் பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.